ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் தொடங்குது. அதுலேயும் இது தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. பண கஷ்டம் தீர, கடன் சுமை தீர, இதெல்லாம் கஷ்டங்கள் கரைந்து போகிறதுக்கு இந்த நாளில் வராகி அம்மனை வழிபாடு செய்தால் போதும். நிச்சயமாக இது எல்லாமே கரைந்து போகும். இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனோட வழிபாட்டை முறையாக வீட்டில் எப்படி செய்கிறது, கடன் கரைய நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல பஞ்சமி திதி எப்போ பிறக்குது அப்படிங்கிறத டைமிங் பார்த்துடலாம். 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:03 பஞ்சமி திதி தொடங்குது. 16/6/2025 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 2:04 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் மாலை நேர வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. வராகி அம்மனுக்கு மாலை நேர வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. உங்களால் முடிந்தாக்கா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை அன்று காலையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எப்படி டைமிங் ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை அலங்காரம் பண்ணிக்கோங்க. வராகி அம்மனோட வழிபாடு நீங்கள் செய்கிறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் இரவில் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 7 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்வது ரொம்பவே நல்லது. எப்பொழுது போல் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு வராகி அம்மனோட படம் இருந்தது அப்படின்னாக்கா அதை சுத்தமாக தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை அம்மாவோட சிலை இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி சிவப்பு அரளிப்பூ செம்பருத்தி பூ வச்சு நீங்கள் அவங்கள தயார் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் அந்த நாளில் அபிஷேகம் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னவாது ஒரு இது அவங்களுக்கு பிடித்தது, அதாவது ஒரு பழமோ கிழங்கு வகைகளோ நீங்கள் பிரசாதமாக வைக்கணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு டம்ளர் பானகமாவது வைங்க. அது ரொம்பவே முக்கியம். எதுவுமே முடியாதவங்க பானகம் வச்சுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வராகி அம்மனை மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்துக்கு சுத்தமான கிழியாத ஒரு வெற்றிலை தேவை. ஒரே ஒரு வெற்றிலை, ஒரு கல்லுப்பு 1 ஸ்பூனு, 1 டம்ளர் நிறைய தண்ணீர், இதுதான் நமக்கு தேவை. நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெற்றிலையில் கல்லுப்பை வச்சு சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. கல்லுப்பு கீழே கொட்டக்கூடாது. இந்த வெற்றிலை கல்லுப்பு சேர்ந்த முடிச்ச வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சுவாமியை பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. படம் இல்லை சிலை இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் தீபம் ஏற்றி அதில் அம்மாவை ஆவாகனம் பண்ணி நீங்கள் அப்படி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒன்றும் தவறே கிடையாது. அதற்காக எங்கள்கிட்ட இதெல்லாம் அது எல்லாம் நினைக்க வேணாம். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தீபத்தில் அம்மாவை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த வெற்றிலை கல்லுப்போடு சேர்ந்த முடிச்சிருக்கு இல்லையா, அதை உங்கள் வலதுங்கையில் வச்சுட்டு சுவாமியை பார்த்தவரை அந்த தீபத்தை பார்த்தவரை வராகி தாயை மனமுருகி வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி வராகி அம்மன்ட்ட உங்களுடைய கடன் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கடன் கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது கரையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மனோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். வராகி அம்மனோட மூல மந்திரம் அல்லது அவங்களோட காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லலாம். எண்ணிக்கைங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். மந்திரம் எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். வெற்றிலை அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் உடையது. இப்படி கல்லுப்பை வச்சு நம்ம என்ன வேண்டினாலும் அது உடனே நடக்கும். அது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இப்படி சக்தி வாய்ந்த இந்த 2 பொருட்களை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நேர்மறையாக நடக்கும். அதுலேயும் பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி தாயை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பலன் பல மடங்காகும். கடைசியாக கற்பூரம் ஆரத்திலாம் காட்டி தீபதூபம்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த 1 டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் இருக்கும் நூல் இருக்கு இல்லையா, அதை அவிழ்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கையில் கொட்டி அப்படியே அந்த தண்ணீரில் கரைச்சிடுங்க. இந்த கல்லுப்பு கரையிற மாதிரி என்னுடைய கடன் சுமை கஷ்டம் எல்லாம் கரைந்து போகணும் அப்படின்னு தாயே மனதார வேண்டிக்கோங்க.
இந்த உப்பை கரைச்ச தண்ணீர் எடுத்துகிட்டு நீங்கள் கால்படாத இடத்துல ஊட்டிடலாம். வெற்றிலை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் பரிகாரம். இதை பஞ்சமி திதிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல மாற்றங்கள் நிகழும். தேய்பிறை பஞ்சமி மாதத்தில் 2 பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. வளர்பிறை அப்படிங்கிறது, வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வராகியம்மனை வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வளங்கள் அனைத்துமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். செல்வம், புகழ், அந்தஸ்து, உயர்ந்த பதவி, இப்படி அனைத்துலேயும் வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள் அனைத்துமே தேய்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கஷ்டம், கடன் இதெல்லாம் தேய்ந்து போகணும், நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில் வராகியம்மனை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வராகியம்மனை முழு மனதோடு நினச்சி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அம்மா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவாங்க. சில பேர் கேட்குறாங்க, அம்மா எங்கள்கிட்ட படம் இல்லை, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல. அந்த மாதிரி ஒரு சகோதரி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அம்மா ஃபோட்டோ இல்லைனாலும் சரி, அம்மனோட ஃபோட்டோவோ அம்மனோட சிலையோ இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி வைங்க, மனதார அதில் அம்மா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை செய்யுங்க. கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு ஜோதியாக காட்சி கொடுப்பாங்க. அதை நீங்கள் உணர்வீங்க, கண்கூட உணர்வீங்க. அதனால் நமக்கு ஆடம்பரமாக பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா, நான் சாதம் வடிச்சிருக்கேன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த சாதம் தயிர் ஊற்றி பிசைஞ்சு அதை அம்மாவுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம மனநிறைவோட உள்ளன்போடு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை தாய் ஏற்றுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. நமக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க முன்னாடி நம்ம எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் இருக்கக்கூடாது. கெட்ட புத்தியோட அடுத்தவங்க கெட்டு போகணும் அந்த எண்ணத்தோடலாம் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வராகியம்மன் எவ்வளோ பாசமானவங்களோ அந்த மாதிரி கெடுதல் நினைக்கிறவங்கள அவங்கள்ட்ட அண்டவே விட மாட்டாங்க. அதனால் உண்மையான பாசத்தோட, உண்மையான நல்ல எண்ணத்தோடு அவங்கக்கிட்ட நெருங்கிட்டோம்னா அவங்க ஒரு தாய் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து, கண்ணிமை போல் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாங்க. இது சத்தியமான உண்மை. இது நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள், கண்கூட எல்லாமே உணர்வீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகியம்மன் வழிபாடு பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியை தவற விடாதீங்க. சில பேர் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. தேங்காய் தீபம் ஏற்றுவதும் விசேஷமானது. உங்கள்கிட்ட தேங்காய் இருக்குது அப்படின்னாக்கா, நாங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுறேன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வாழை இலையோ ஒரு எச்சில் படாத தாம்பூலமோ எடுத்துகிட்டு, சில்வரோ பிளாஸ்டிக்கோ உபயோகிக்க வேணாம். மற்றபடி காப்பரோ அல்லது பித்தளையோ அந்த மாதிரி தட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சரிசியை அந்த இலையில் பரப்பிட்டு ஒரு தேங்காயை உடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொட்டு வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குனாக்கா நெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் ஏற்றிட்டு மனதார நீங்கள் அம்மாவை நினைத்து வணங்கி பாருங்கள். அந்த தேங்காய் தீபமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். தேங்காய் தீபமும் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். பஞ்சமி தீதியில் தேங்காய் தீபங்கிறது எப்போ வேணாலும் தேய்பிறை பஞ்சமியோ அல்லது வளர்பிறை பஞ்சமியோ தேங்காய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அந்த தீபம் கூட நீங்கள் ஏற்றி பாருங்கள். முழு நம்பிக்கையோட, முழு மனதோட அம்மாவை வேண்டுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பஞ்சமி தீதியை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.